ஸ்ரீமதே கோபாதேசி மகாதேசிகாய நம. ஸ்ரீமத் கோதாயை நம. சிற்றஞ்சருகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்கேளாய் பற்றம்மை துன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது இற்றைப்பறகல்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் எழே பிறவைக்கும் உந்தன்னோடு உற்றோமை ஆவோம் உனக்கே நாமா செய்வோம் மற்ற நெங்காமங்கள் மாற்றேலோரம்பாபாய். மற்ற நம் காமங்கள் மாற்று எடுத்தவுடனே இதான் இந்த பாட்டுக்கு வசதியான சாராம்சம். எங்களுக்கு எத்தனையோ காரியங்கள்லாம் இருக்கும். விடியற்காலை பொழுதில் வந்தோம் சிற்றஞ்சிறுகாலே. அப்படி சிற்றஞ்சிறுகாலே விடியற்காலை பொழுதில் வந்தோம். விடியற்காலை பொழுது எல்லாவற்றுக்குமே வசதியானது. மனம் ஒருங்கிணைந்து இருக்கும், உடல்கள் தூய்மையாக இருக்கும், கழிவுகளை அகற்றி நிம்மதியாக இருக்கும். அதனால் உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்கும் சிற்றஞ்சிறுகாலே. அப்படி காத்தால எழுந்தவொன்னே அப்படி கையை ரெண்டையும் தேய்ச்சிக்கணும். அப்படி கையை விரிச்சுட்டு ஹரி 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 ஹரின்னு 7 தடவைகள் ஹரி 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 என்று கூப்பிட வேண்டுமா? இதுதான் முதல்ல. அதுக்கப்புறம் பாதத்தை எடுத்து கீழே வச்சுட்டு அந்த வசதியான பூமி தேவி நாச்சியாரை பிரார்த்திச்சுட்டு நம்ம மேற்கொண்டு காரியங்களை பண்ணணும் பிரார்த்திச்சுக்கிறார். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவி தொன்பொற்றாமரையடியே போற்றும் பொருள்கேளா. எடுத்தவொன்னே பொற்றாமரையடி காலங்காத்தால் எம்பெருமானோட அந்த வசதியான திருவடி நிலைகளை மனசில் தியானம் பண்ணி சிரசில் ஏந்திட்டோம் அப்படின்னால் அன்றைய பொழுது நன்றாக நடக்கும். அன்றைய பொழுது நன்றாக நடக்கும். இது பெரியவாலேருந்து அனுஷ்டானத்தில் இருக்குது. லௌகீகமும் வைதீகமும் கலந்த வாழ்க்கை தான் வசதிங்கிறது இதுலேருந்து தெரிகிறது. அதான் விஷயம். நாம் அதை விட்டுட்டு இப்போ அளவுக்கு மீறி லௌகீகமாக போயின்னு இருக்கோம். நம்மளால் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியல, அவஸ்தைப்படுறோம். அதான் விஷயம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்தொன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களை. பொற்றாமரையடி எப்படின்னா தக 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 தக்கன்னு மின்னுறதான் இல்லையா? தாயார் திருவடி சேவை போய் சேவிக்கிறோமா இல்லையா? அது மாதிரி எம்பெருமான் திருவடி சேவை. திருவடி சேவாயின்னு இருக்கு நம்பெருமானுக்கு, ரங்கநாதனுக்கு அப்படிங்கச்சே ஓடி ஓடி போகிறோம். சில சமயம் எல்லாம் எல்லாத்துலேயும் போட்டு விட்றால இல்லையா? திருவடியை மட்டும் எடுத்து போட்டு விடுவா. ரொம்ப அழகாக இருக்கும் அது சேவிக்குது. ரங்கனோட அழகு எதை சேவித்தாலும் எந்த அவயங்கள். சில சமயம் அஸ்தம் மட்டும் வரும், சில சமயம் திருமுக மண்டலம் மட்டும், சில சமயம் மார்பை மட்டும் வரும். கௌசுவம் அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். மார்பை மட்டும் பார்க்கச்சு எந்த அவயத்தை சேவித்தாலும் நம்பெருமான் முள்ளீடாக முழுசாக தெரிவான் எம்பெருமான். அதுதான் எம்பெருமானுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம். நமக்கு என்னது யார் யார் யாருன்னு கேட்கணும் இல்லையா? தினந்தோறும் பார்த்துட்டு இருக்காளுக்கு அது எந்த பெருமாள் ஏழ்றாரு, அதில் எந்த பெருமாள் வருது அப்படி படத்தில் காமிச்சுதுறாங்கிறது சட்டுன்னு புரியணும். உடனே ஆன்னு சேவிக்கிறான் இல்லையா? பக்தி தான். பொற்றாமரையடியே போற்றும் பிறகேளாய் பற்றம் துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றையவள் எங்களை கொள்ளாமற் போகாது. அப்பாடி ஆடு மாடுகள்லாம் மேய்த்து வளர்க்கின்ற ஒரு கூட்டம். இந்த கூட்டம்தான். இந்த கூட்டத்தில் உன்னை இறைவா என்று கேட்டுவிட்டோம் போன பாசுரத்திலேயே. அதனால் நீங்கள் எங்களுக்கு அருள வேண்டும். இற்றைப்பறைகள்வான் நன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும். இன்னைக்கு மட்டும் இல்லடாப்பா, 7 ஜென்மம் எடுத்தாலும் ஒரு மனுஷனுக்கு 7 ஜென்மம் சொல்கிறான். அதனால 7 ஜென்மம் எடுத்தாலும் உந்தன்னோடு உறவேல். உனக்கு மட்டும்தான் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம். உனக்கு மட்டுமே தான் நாங்கள்லாம் ஆட்சி செய்யணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணும் பிரார்த்திக்கிறாளாம். உற்றமே அவன் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்ற நெங்காமங்கள் மாற்று. எங்களுக்கு வேறு தானே சொல்ல. சிற்றஞ்சிறுகாலே அப்படிங்கச்சே இன்னொரு விஷயம் என்னென்னா, புருஷ வித்யான்னு ஒரு வித்யா. அது 116 வருஷங்கள் ஒரு மனுஷன் வாழறான்னு சொல்கிறது. அதில் முதல் பருவம் மறிச்ச 24 வருஷம். இந்த 24வது வருஷம் அவன் வாழ ஆரம்பிக்கிறான். அதுதான் விஷயம். சிற்றஞ்சிறுகாலே. அதனால் நாங்கள் இப்போ தான் ஞானம் பெற்று வந்திருக்கிறோம். வேதம் சாதாரண மனுஷனுக்கு சொல்லித்து, இங்கே நாங்கள் இப்போதான் அறிவு பெற்றோம். அதனால் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் ஆழ்வார் சொன்னார் இல்லையா? அந்த ஆழ்வார் திருவாக்கு மேலேயே நாங்கள்லாம் இப்போ தான் முழிச்சுட்டு இருக்கோம், எங்களை காப்பாற்று சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னு அவன் திருவடி வாரத்தில் வந்து நிற்கிறாளாம். நாராயண நாராயண நாராயணா.